அண்ணாமலை சொன்ன பொய்கள் 4. டங்ஸ்டன் சுரங்கம். மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட வேண்டும். டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் மக்கள் வெளியேற வேண்டிய பிரச்சனை இருக்கிறது. அங்கே கிடைக்கும் முக்கியமான பொருள் நமக்கு தேவை. அந்த திட்டத்தில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சில பிரச்சனைகள் இருந்தாலும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதில் உள்ள நன்மைகளை மக்களிடம் சொல்வதற்காகத்தான் தலைவர்கள் தேவை. அதை நாம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று 2024 டிசம்பர் 1ஆம் தேதி கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினார் அண்ணாமலை. டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு. இல்லை நான் சொல்லவே இல்லைங்க, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. இப்படி பேசிய அண்ணாமலை அடுத்த சில நாட்களிலேயே பல்டி அடித்தார். டங்ஸ்டன் சுரங்க உரிமை ஏலத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் திமுக அரசு தனி தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் விரைவில் ரத்து செய்யப்படுவதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என சொல்ல ஆரம்பித்தார். அதன் பிறகு மோடி அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை ரத்து செய்தது. டங்ஸ்டன் சுரங்க நடவடிக்கையை மத்திய அரசு ரத்து செய்து போர்க்கால அடிப்படையில் அரசாணை வெளியிட்டுள்ளது என்று அண்ணாமலை பெருமைப்பட்டார். அரிட்டாப்பட்டி மக்கள் இன்று இரவு நிம்மதியாக தூங்குவார்கள் என்றார். அப்படியென்றால் அதுவரை அவர்களின் தூக்கத்தை கெடுத்தது மோடி அரசுதானே? இப்ப என்ன அவனுக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது?